அந்த பாதிப்பிலிருந்து இன்று வரைக்கும் அதில் பாதிப்பு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. மிருகத்தனமான தாக்குதலை மேற்கொண்ட, அதாவது அதுக்கு கூலிப்படையாக இருந்தார்களோ, எந்த வகையில் அதற்கு உடந்தைகளாக இருந்தார்களோ தெரியாது, இந்த ஜஹ்ரான் அணியினர் அவர்கள் உண்மையிலே மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இவ்வாறானவர்கள் உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு தகுதி இல்லாதவர்கள் என்ற நிலைமைகள் தான். இதற்கு பொறுப்பான பிரதான நபர் யார் என்பதனை அல்லது குழு யார் என்பதனை பார்ப்பதற்கு நாங்களும் ஆவலுடன் இருக்கின்றோம். அதற்கு முடிவில்லாமல் இருக்கின்றது. இது எவ்வளோ அந்யோன்யமாக இருந்த சமூகங்களுக்கிடையில் இந்த தாக்குதல் நான் நினைக்கின்றேன் எமது பகுதிகளில் இருந்த அங்கிருந்த அனைத்து சகோதரர்களும், தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், சிங்கள மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தோம். வடமாகாணத்தில் இதில் தாக்கம் இல்லை. ஆனால் தென்பகுதிகளில் உயிரை கையில் பிடிச்சு கொண்டு இது ஏண்டா முஸ்லீம் பேரில் இருந்த ஒரு சிலர் செய்ததால் முழு சமூகமும் பயத்தில் வாழ வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அந்த தாக்குதலுக்கு பிறகு இன்று சவுதி அரேபியாவிலிருந்து 20,000 குர்ஆன்கள் வந்திருக்கின்றது. அதை வெளியில் கஸ்டம்ஸ்லேருந்து கொண்டு வர்றதுல பாரிய பிரச்சனை. அது என்னடா மொழிபெயர்ப்பில் ஏதோ பிரச்சனையாம். அப்போ மொழிபெயர்ப்பில் என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு தெரியும், அது சம்பந்தமாக இணையதளத்தில் பிளே ஸ்டோர்களில் இருக்கின்றது. அதில் மொழிபெயர்ப்பை பாருங்கள். உண்மை அது குர்ஆன்கிறது முஸ்லீம்களுடைய ஒரு அதாவது அதுதான் ஒரு வழிகாட்டல். அந்த அடிப்படையில் இருக்கின்ற அதை இலங்கைக்கு கொண்டு வர்றால் மாற்றுங்கள் என்று யாருக்கு சொல்ல முடியும்? யார் இதை தடுக்கின்றது? புத்தகங்களில் அரபில் ஏதாவது எடுத்திருந்தால் கைது செய்யப்பட்டார்கள். ஒரு கத்தி இருந்தால் கைது செய்யப்பட்டார்கள். செம்மணி புதைகுழி இதற்குரிய பல காலங்கள் பேசப்படுகின்றன. அதே மாதிரி குருக்கள் மடம் புதைகுழி என்று தான் சொல்லலாம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த 150 பேர்களை கொலை செய்யப்பட்டார். இதற்குரிய நீதிகள் உங்களுடைய இந்த அரசாங்கத்தின் அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள்.